தோணும் அளவிற்கு ஒரு பெரிய துன்பம் நடந்துவிட்டால் நீங்கள் தற்கொலையின்பால் உங்கள் சிந்தனையை திருப்பி விடாதீர்கள். மன அழுத்தத்தின்பால் உங்களுடைய சிந்தனையை நீங்கள் திருப்பி விடாதீர்கள். இனி வாழவே முடியாது என்கின்ற ஒரு கோழைத்தனத்தை உங்களுடைய உள்ளத்திற்குள் கொண்டு வந்து விடாதீர்கள். இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது என்று உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்களே ஒரு எல்லைக்கோடை விதிச்சிடாதீங்க. மாறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த துஆவை நீங்கள் ஓதுங்கள். ரொம்ப அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உலக மனிதர்கள் அனைவரின் மீதும் அனைத்து ஜீவராசிகள் மீதும் என்றென்றும் நிலைத்து நிரப்பமாக நிலவட்டுமாக என்கின்ற உயரிய துஆவோடு இந்த துஆவின் வகுப்பை நாம் தொடங்குவோம். சகோதரர்களே, ஏராளமான சகோதர சகோதரிகள் கேட்ட ஒரு துஆ என்ன தெரியுமா? சில நேரங்களில் எங்கள் வாழ்க்கையில் அளவு கடந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு போய்விடுகிறது. நாங்கள் எதிர்பாராத பிரச்சனைகள் திடீரென எங்கள் வாழ்க்கையில் நடந்துருது. சில நேரங்களில் வாழ்க்கையில் பெரிய துன்பம் நடந்து விடுகிறது, பெரிய தோல்வி ஏற்பட்டு விடுகிறது. அந்த தோல்வி, அந்த துன்பம், அந்த சோகம், அந்த பிரச்சனை, அந்த கவலை எங்களை தற்கொலை செய்வதற்கு தூண்டி விடுகிறது. சில நேரங்களில் வாழ்க்கையில் பிஸ்னஸ் நல்லா போகும்னு சொல்லி ஒரு பெரிய முதலை முடக்கி வியாபாரம் செய்ய தொடங்கியிருப்போம். திடீரென அந்த வியாபாரம் ஒன்றுமே நடக்காமல் அது நஷ்டமடைந்து விடுகிறது. இதனால் அடுத்து மீண்டு வர முடியாது என்று தற்கொலை செய்ய எங்களுக்கு சிந்தனை தூண்டுகிறது. கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனையின் காரணமாக அதிலே நிரந்தர ஒரு தீர்வை காண முடியாமல் கணவன் தற்கொலை, மனைவி தற்கொலை, மாணவர்கள் பரீட்சையிலே மதிப்பெண்கள் குறைவாக எடுத்ததினால் தற்கொலை, இன்றைக்கு ஆசைப்பட்ட உணவை சாப்பிட முடியவில்லை, ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியவில்லை, ஆசைப்பட்ட இடத்திற்கு போக முடியவில்லை என்று மன அழுத்தம் அதிகமாகி பல மாணவர்கள், பல மனிதர்கள் இன்று தற்கொலையின்பால் தள்ளப்படுகின்றார்கள். இப்படி வாழ்க்கையில் மரணத்திற்கு நிகரான ஒரு சோதனை வரும்போது, இதற்கு மரணமே வந்திருக்கலான்ங்கிற அளவுக்கு ஒரு பெரிய சோதனை வரும்போது நாங்கள் என்ன துவாவை ஓதுனா எங்கள் மனசு நிம்மதி பெறும்? நாங்கள் என்ன துவாவை ஓதுனா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வாழ்க்கை சுமூகமாக போகும்? நாங்கள் என்ன துவாவை ஓதுனா எங்கள் வாழ்க்கை நிம்மதியை நோக்கி பயணிக்கும் என்று பல சகோதர சகோதரிகள் கேட்டுக்கொண்டீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க புகாரி ஷரீஃபிலே 5671வது ஹதீஸாகவும் 6351வது ஹதீஸாகவும் ஒரு துஆ பதிவு செய்யப்படுகிறது. ஒரு அறிவிப்பிலே அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பு வருகிறது. இன்னொரு அறிவிப்பிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு வருகிறது. இந்த ரெண்டு அறிவிப்பிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய துஆ ஒரே துஆ தான். என்ன துஆ? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அருமை தோழர்களே, உங்களுக்கு எதிர்பாராத சோகம் நிகழ்ந்து விட்டால், உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கான துன்பம் நிகழ்ந்து விட்டால், எந்த அளவிற்கென்றால் இந்த துன்பத்தோடு வாழ்வதற்கு பகரமாக மரணித்து விடுவது நமக்கு நல்லது என்று உங்களுக்கு தோணும் அளவிற்கு ஒரு பெரிய துன்பம் நடந்து விட்டால் நீங்கள் தற்கொலையின்பால் உங்கள் சிந்தனையை திருப்பி விடாதீர்கள். மன அழுத்தத்தின்பால் உங்களுடைய சிந்தனையை நீங்கள் திருப்பி விடாதீர்கள். இனி வாழவே முடியாது என்கின்ற ஒரு கோழைத்தனத்தை உங்களுடைய உள்ளத்திற்குள் கொண்டு வந்து விடாதீர்கள். இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது என்று உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்களே ஒரு எல்லைக்கோடை விதிச்சிடாதீங்க. மாறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த துஆவை நீங்கள் ஓதுங்கள். ரொம்ப அற்புதமான எளிமையான வார்த்தைகளை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. என்ன துஆ தெரியுமா? அல்லாஹும்ம அஹ்இனி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லீ வ தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லீ. துஆவை மீண்டும் ஒரு முறை சொல்லி பாருங்க. கீழே நான் முடிஞ்ச அளவுக்கு கீழே கொடுக்க முயற்சி பண்ணுறேன். அல்லாஹும்ம அஹ்இனி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லீ வ தவஃபனி இதா கானத்தில்
வஃபாத்து கைரன் லீ. பிஸ்ஸல்லாஹு சொன்னாங்க, இக்கட்டான தர்ம சங்கடமான ஒரு சோதனையில் நீங்கள் அகப்பட்டால், அதற்குள் நீங்கள் மாட்டிக்கொண்டால், நீங்கள் அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, அல்லாஹும்ம எனது இறைவா, அஹ்ஈனி என்னை நீ வாழச் செய், என்னை இந்த உலகத்திலே நீ உயிரோடு வாழச் செய், மா கானத்தில் ஹயாத்து கைரன் லீ. இந்த பிரச்சனைக்கு அப்புறம், இந்த சோதனைக்கு அப்புறம், இந்த இழப்புக்கு பிறகு நான் வாழ்வது நலவு என்று இருந்தால், என் விதியில் எழுதப்பட்டிருந்தால், என்னை இவ்வுலகில் நீ வாழச் செய். வதவஃபனி இன்னும் என்னை நீ மரணிக்கச் செய். இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லீ. இந்த பிரச்சனைக்கு அப்புறம், இந்த சோதனைக்கு அப்புறம் நான் மரணிப்பது தான் நல்லது என்று இருந்தால், அந்த முடிவையும் உன்னிடத்திலே நான் ஒப்படைத்து விடுகின்றேன், நீயே என்னை மரணிக்க செய்துவிடு என்று அவர் துஆ செய்து கொள்ளட்டும். இப்படி துஆ செய்தார்னு சொன்னால் அவருடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அவர் இந்த உலகத்தில் வாழ்வது நல்லது என்றால், அவருக்கு இந்த பிரச்சனைக்கு அடுத்தான வாழ்க்கை சுமூகமாக அவர் எதிர்பார்த்ததை போன்று இருக்கும் என்று அல்லாஹ் விதியிலே எழுதியிருந்தால், அவருடைய ஆயுள் காலத்தை அல்லாஹ் கூட்டி அவரை உலகிலே வாழச் செய்வான். அவர் இந்த பிரச்சனைக்கு பிறகு வாழ்வது நல்லது இல்லை என்று இருந்தால், பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டேதான் இருக்கும், அவர் சோகத்திற்கு மேல் சோகத்தை அனுபவித்து கொண்டுதான் இருப்பார் என்று அவர் விதியில் எழுதப்பட்டிருந்தால், அவருக்கு அல்லாஹ் மரணத்தை இலகுவாக நாடுவான் என்ற அர்த்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை தங்களது நபித்தோழர்களுக்கு கற்பித்து கொடுத்தார்கள். அப்படியானால் இந்த துஆவை ரொம்ப டிப்ரெஷனில் நீங்கள் போகும்போது, ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது, வாழ்க்கையை முடிச்சு கொள்ளணுங்கிற ஒரு எண்ணம் வரும்போது, இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு கவலை உங்களை சூழும் போது, நீங்க உடனே அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. அல்லாஹும்ம அஹ்இனி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லீ வதவஃபனி மா கானத்தில் வஃபாத்து இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லீ என்கின்ற இந்த துஆவை நீங்க என்ன செய்யுங்க, ஓதிக்கொள்ளுங்க. நிச்சயமாக இந்த துஆவை ஓதிய பிறகு உங்களுடைய வாழ்க்கை சுமூகத்தை நோக்கியும், உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியை நோக்கியும், இன்பத்தை நோக்கியுமே நிச்சயமாக நகரக்கூடியதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்கள் கேட்டுவிட்டால் அவர்களுக்கான நலவையே அல்லாஹ் நாடுவதற்கு தயாராக இருக்கின்றான். அதனால் கவலைகள், கஷ்டங்கள், இன்பங்கள், துன்பங்கள் வாழ்க்கையில் வந்து போய் தான் இருக்கும். இந்த வாழ்க்கையே ஒரு ஏற்ற தாழ்வானது தான். ஒரு நேரம் ஏற்றமான வாழ்வாக இருக்கும், ஒரு நேரம் தாழ்வான வாழ்வாக இருக்கும். இதையெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே போட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம இப்படி இருக்கிறோம், அடுத்தவங்க அப்படி இருக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ துன்பம், இவ்வளோ சோகம், ஏன் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம், நம்ம 4 பேருக்கு நல்லது தானே பண்ணியிருக்கிறோம், அப்படியெல்லாம் அவங்க மனசை போட்டு குழப்பாதீங்க. நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, கெட்டவங்களை தான் அல்லாஹ் சோதிக்கணும், நல்லவங்களை அல்லாஹ் சோதிக்கக்கூடாது. ஏன்னா நான் நல்லவனாக இருக்கேன், நல்லா தொழுகிறேன், நல்ல நோன்பு வைக்கிறேன், நான் பிறருக்கு உதவி பண்ணுறேன், ஆனால் பிரச்சனை என்னை தேடி தான் வரும், என்னை தேடி தான் வருது. அப்போ ஏன் என்னையே அல்லாஹ் சோதிக்கிறான் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. நீங்கள் நல்லா விளங்கிக்குங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், உலகத்திலேயே அதிகமான துன்பத்தை அனுபவித்தவர்கள் யார்? சஹாபாக்கள் என்ன கேட்டாங்க? உலகத்தில் அதிகமான துன்பத்தை அனுபவித்தவர்கள் யார்? ரசூலுல்லாஹ் அபூஜஹல், உத்துபா, ஷைபா, ஃபிரௌனு, ஹாமானு அப்படின்னு சொல்லி கெட்டவங்களுடைய பட்டியலை ரசூலுல்லாஹ் சொல்லலை. ரசூலுல்லாஹ் ஒரே பதிலில் சொன்னாங்க, உலகத்தில் அதிக துன்பத்தை அனுபவித்தவர்கள் நபிமார்களும் ரசூல்மார்களும் தான். நபிமார்கள் யார்? பரிசுத்தமானவர்கள். ரசூல்மார்கள் யார்? பரிசுத்தமானவர்கள், தீனை தாங்கி வந்தவர்கள், தீனை கற்பித்து கொடுத்தவர்கள், தீனுக்காகவே வாழ்ந்தவர்கள், இறைவனுக்காகவே வாழ்ந்தவர்கள், இறைவனுக்காகவே அனைத்தையும் செய்தவர்கள், இறைவனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அவர்கள்தான் வாழ்க்கையில் அதிகமான சோகத்தையும் அதிகமான பிரச்சனைகளையும் அனுபவித்தாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ என்னங்க, நல்லோருக்கும் சோதனை வரும், இன்னும் சொல்லப்போனால் நல்லவங்களுக்கு தான் அதிக சோதனை வரும்.
சொல்லுவாங்க இல்லையா, கெட்டவங்களுக்கு இறைவன் நிறைய கொடுப்பான், ஆனால் கடைசியில் கைவிட்டுருவான். நல்லவங்களை ரொம்ப சோதிப்பான், ஆனால் கடைசி வரைக்கும் கைவிடவே மாட்டான் என்பதை மட்டும் கவனத்தில் கொண்டு இந்த துவாவை மனனமிட்டு ஓதி வாருங்கள். நிச்சயம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை, இன்னல்களை, இடையூறுகளை அகற்றி நிம்மதியான வாழ்க்கையை வாழ வல்லோன் அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.